வணக்கம். இன்றைக்கி 10 பிப்ரவரி 2021 டைம் கரெக்டாக 9 மணி 20 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி நம்ம 36,200 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். அதே போல் 36,200 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டிலும் 200 ரூபா கிட்ட வந்தால் பை, 150 கீழே போச்சுன்னா செல், 530க்கு கிட்ட வந்து டச் ஆகும்போது செல், 600க்கு மேலே போச்சுன்னா பை. அதே போல் 36,200 புட் ஆப்ஷன் வந்து 250 கிட்ட வந்தால் பை, 200 கீழே போச்சுன்னா செல், 731 கிட்ட வந்தால் செல், 800 மேலே போச்சுன்னா பை. இன்னும் நம்ம வந்து ஸ்கேல்பிங்க்கு எதுவும் இன்னும் எடுக்கல, ஏன்னா இன்னும் மார்க்கெட் இன்னும் செட்டில் ஆகலை. ஆனக்கப்புறம் திரும்ப நான் சொல்கிறேன் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸ்கேல்பிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கேல்பிங்க்கு வந்து 35,700 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். 35,700 கால் ஆப்ஷன் எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. 2 லாட் போட போகிறோம். 35,700 கால் ஆப்ஷன் 2 லாட் ஸ்கேல்பிங்க்கு போடலாம். இன்னும் கரெக்டான ப்ராப்பரான டைம் வரல, வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்டுருவோம். என்ட்ரி 35,700 வந்து 2 லாட் வந்து ஷார்ட் போட்டிருக்கோம். இப்போதைக்கு பார்க்குறோம் ஒரு 272 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. ஆல்மோஸ்ட் 300 ரூபா கிட்ட மைனஸில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக வந்து 10 மணி 20 நிமிஷம் ஆகுது. இப்போ நமக்கு வந்து 35,700 கால் ஆப்ஷன் நம்ம ஸ்கேல்பிங்கில் போட்டது வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு 5,080 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ 5,200 ரூபா இருக்குது. இந்த ஸ்கேல்பிங்கை மட்டும் நம்ம பொசிஷனை கட் பண்ணிக்கிறோம். ஸ்கொயர் ஆஃப் கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்றோம். டேரெக்டாக நெஸ்ட்டில் பார்க்கலாம். ஸ்கொயர் ஆஃப் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 4,600-700 கிட்ட ஸ்கேல்பிங்கில் ப்ராஃபிட் இருக்குது. அது புக் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்துருக்கோம் 36,200 கால் வந்து நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனில் வந்து பை லெவல் வந்திருக்கு. இந்த கேண்டில் முடிஞ்சு 200 மேலே வந்தால் பை ஆகும். சப்போஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகி கீழே போயிட்டு 150 கீழே போச்சுன்னா செல் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் கரெக்டாக வந்து 36,200 கால் ஆப்ஷன் வந்து பை ட்ரிகர் ஆகிட்டுருக்கு. ரோபோலையும் எடுத்திருக்கு ஒரு லாட்டு, நெஸ்ட்லேயும் வந்து உழுந்துருக்கு. இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம் ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் தான் இருக்குது. 36,200 கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறோம் டைம் வந்து கரெக்டாக 1 மணி 45 நிமிஷம் ஆகுது. நமக்கு காத்தால் வந்து 36,200 கால் ஆப்ஷன் பை வந்தது. அது அப்படியே பின்னாடி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக செல்லாக மாறிட்டு இப்போ ஷார்ட்டில் இருக்குது. புட் ஆப்ஷனில் பார்க்குறோம் எந்த விதமான சிக்னலும் வரல. இப்போதைக்கு ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம். ஓவரால் எம்டிஎம் வந்து 4,000 சில்லரை இருக்குது. அதாவது 4,158 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. 36,200 கால் ஆப்ஷனில் 560 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. முதல்ல பை சைடு 1000 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. திரும்ப செல் ஆகிட்டு அந்த லாஸ் எல்லாம் ரிகவர் ஆகிட்டு வருது இப்போது. அதே போல் காத்தால் நம்ம பண்ண அந்த ஸ்கேல்பிங்கில் ரோபோ ஸ்கேல்பிங்கில் வந்து ஒரு 4,200 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. ஓவரால் 4,200 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. இப்போதைக்கு காலில் மட்டும்தான் நமக்கு சிக்னல்ஸ் வந்திருக்கு. புட்டில் பார்க்குறோம் இது 731 தொட்டுச்சுன்னா அங்கேருந்து நமக்கு கண்டிப்பாக வந்து சிக்னல் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தொட்டு திரும்புகிற மாத்திரத்தில் இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் 36,200 புட் ஆப்ஷன் கரெக்டாக நம்ம செல்லு ரேஞ்சில் போய் தொட்டு இருக்குது. தொட்டு மேலே போச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கீழே வந்தால் கூட நமக்கு இப்போ செல் வந்து ட்ரிகர் ஆகிடும். அடுத்த கேண்டில் நமக்கு செல்லு ட்ரிகர் ஆகிடும். ஆனால் மேலே போயிட்டுருக்கு. கால் ஆப்ஷன் பார்க்குறோம். கால் ஆப்ஷன் கிட்டத்தட்ட 100 ரூபா கீழே வந்திருக்கு. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம் 4,300 ரூபா இருக்குது. கால் ஆப்ஷனில் மட்டும் 310 ரூபா கிட்ட நமக்கு வந்து லாஸ் இருக்குது. கால் ஆப்ஷனில் 35,700 கால் ஆப்ஷன் ஆல்ரெடி நம்ம வந்து புக் பண்ணிட்டோம் ப்ராஃபிட்டு. இப்போதைக்கு பார்ப்போம். புட் ஆப்ஷன் நமக்கு இப்போ ட்ரிகர் கொடுக்கணும். ஏன்னா காத்தால இந்த மார்க்கெட் வந்து ஒன்றும் ஓட்டம் இல்லை, அப்படியே சைடு வேஸில் இருக்குது. இந்த இடத்துலேருந்து நமக்கு இப்போ வந்து செல்லு கிடைக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறோம் நம்ம கரெக்டாக 36,200 புட் ஆப்ஷன் செல் வந்திருக்கு. ரோபோவில் எடுத்திருக்கு ஒரு லாட்டு. அதே போல் நெஸ்ட்டில் எடுத்திருக்கு. நெஸ்ட்டில் எடுத்து இப்போதைக்கு 236 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இப்போ காலும் வந்து ஷார்ட்டில் இருக்குது, புட்டும் ஷார்ட்டில் இருக்குது. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம் நமக்கு வந்து 4,600 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் நம்ம புட் ஆப்ஷன் வந்து கீழே வந்து கரெக்டாக தொட்டுறதுனால கரெக்டாக டாப்பில் வந்திருக்கு செல் நமக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேரம் பார்க்குறோம் கரெக்டாக 2:30 மணி ஆகுது. இன்றைக்கி பார்க்குறோம் மூவ்மெண்ட் ஒன்றும் சுத்தமாக இல்லை மார்க்கெட்டில். நம்ம நினச்சா மாதிரி கரெக்டாக 36,200 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 731 தொட்டு கீழே வந்துட்டுருக்கு. அதே போல் கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதே செல்லில் தான் இருக்குது. ரெண்டுமே செல்லில் தான் இருக்குது.
ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம். ஓவரால் எம்டிஎம் வந்து ஒரு 6000 ரூபா கிட்ட இருக்குது, 6000 சில்லற கிட்ட இருக்குது, 5800 கிட்ட இருக்குது. இன்னும் மார்க்கெட்டில் ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை. இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறது அர்த்தம் இல்லை இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து இதோட பொசிஷன் கட் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போதைக்கு வந்து ஒரு 5800 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அதனால் இப்போ எல்லா பொசிஷனும் கட் பண்ணிக்கிறோம். எல்லா ஸ்கொயர் ஆஃப் ஆல் கொடுத்துட்றோம், எஸ் கொடுத்துட்றோம். ரோபோவில் பார்க்கலாம். எல்லா பொசிஷன் கட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 5500 ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.